சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக நடிகை கௌதமி ஆஜராகியிருக்கிறார். சொத்துக்களை அழகப்பன் என்பவர் அபகரித்து விட்டதாக கௌதமி அளித்த புகாரில் தற்பொழுது அவர் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகியிருக்கிறார். அழகப்பன் என்பவர் சட்டவிரோதமாக பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில் நடிகை கௌதமி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகியிருக்கிறார். அழகப்பன் மீது 8 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அழகப்பன் எந்த வகையில் இவ்வளவு பணத்தை சம்பாதித்தார் என்ற அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டதில் நடிகை கௌதமியும் இந்த விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராகவேந்தர் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், செய்தி குறித்த முழு விவரம். வணக்கம். நடிகை கௌதமி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் தற்போது விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார். அமலாக்கத்துறை தரப்பில் சம்மன் கொடுக்கப்பட்ட நிலையில் இன்று காலை விசாரணைக்காக அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடிகை கௌதமி ஆஜராகியிருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. நடிகை கௌதமி சொத்துக்களை அழகப்பன் என்பவர் அபகரித்து விட்டதாக மத்திய குற்றப்பிரிவு உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் நடிகை கௌதமி கொடுத்த புகாரின் அடிப்படையில் அழகப்பன் கைது செய்யப்பட்டார். இதில் அழகப்பன் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டிருப்பதாக அமலாக்கத்துறைக்கும் கிடைத்த தகவலின் பேரில் அமலாக்கத்துறையினர் வழக்கு பதிவு செய்து முதல் கட்ட விசாரணையை துவக்கியிருக்கின்றனர். அழகப்பன் இந்த வழக்கில் உள்ள எவ்வளவு பணத்தை சம்பாதித்தார் என்ற அடிப்படையில் விசாரணைக்கு அழகப்பன் மீது மொத்தம் 8 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சாட்சி அடிப்படையில் நடிகை கௌதமி அமலாக்கத்துறையில் ஆஜராகி இது குறித்து விசாரணைக்கு ஆஜராகி அதில் முழுமையான தகவல் அளித்த பின்பு இந்த விசாரணை முடிவடையும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.